இங்க 4 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் செக்யூரிட்டி ஆஃபீஸரா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் நேரம் அந்த ஆஃபீஸ்ல பாம்பு வெடிக்க அதுக்கு இவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இன்னொருத்தன் ரோட்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஆனா அவன் உண்மையா பாட்டு பாடாம ரேடியோல பாட்டை போட்டுட்டு வாய்ஸ் வச்சிருக்கான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு இவனை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. 3வது ஆளு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க அவன் சரியா வேலை பார்க்காம பிரச்சனையாக அவனையும் வேலை விட்டு தூக்கிடுறாங்க. கடைசியா ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரனோட பையனா இருக்கான். அந்த பணக்கார அப்பா அவரோட கார் மேல உயிரே வச்சிருக்காரு. இவன் காரை ஒழுங்கா பாத்துக்காம ஆயில் ஊத்துக்காம இருக்கிறத பார்த்து அவரு இவனை அடிச்சு வெளில துரத்தி விட்டுறாரு. இப்போ 4 பேருக்குமே கையில காசும் இல்ல, வேலையும் இல்ல. அதனால வீட்டு வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்போ வீட்டு ஓனர் வந்து வீட்டு வாடகை கொடுக்குற வரைக்கும் உள்ள வராதீங்கன்னு வெளியே துரத்தி விட்டுறாரு. இப்போ ரோட்ல வந்துடுறானுங்க. இவங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அப்போ நியூஸ் பேப்பர்ல இறந்து போனவங்க ஆட் எல்லாம் பாக்குறாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இவங்கெல்லாம் ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சு அந்த இறந்து போனவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு பெயிண்டிங் ஆர்டர் கொடுத்ததா சொல்லி அந்த வீட்டுக்கு போய் அந்த பெயிண்டிங்கை வித்து காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த ஆளை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் இவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் விசாரிச்சுட்டு இவங்க மேல தப்பு இல்லைன்னு வெளில அனுப்பிடுறாங்க. அப்புறம் இவனுங்க இந்த வேலையில இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இனிமே அந்த வேலையை பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. சரி, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க அப்போ அந்த பணக்கார பையன் என்னோட அப்பாவுக்கு அவரோட கார்னா உயிர், அந்த காரை நம்ம திருடிட்டு போய் பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட இருந்து காசை வாங்கலாம்னு சொல்ல இவனுங்களும் சரின்னு அந்த காரை திருடிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பணக்கார அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் இவங்க 4 பேரையும் ரொம்ப தீவிரமா தேடுறாங்க.